ஹலோ மக்களே, 8th எபிசோடுக்குள்ள போயிடலாம். 8th எபிசோடுக்குள்ள போன உடனே ஹீஸ்கி தான் உள்ள வந்துகிட்டு இருக்கான். வாடா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் கிளிட்டு பேசிக்கிட்டே போறான். பார்த்தா உள்ள பொண்ணுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கா. பேரண்ட்ஸ் டேக்கு போனதை பத்தி லூட்டையும் ஷிண்டையும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க யாருமே இல்லையே, போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இந்த இரு உனக்கடி சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ்கி காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி கவலைப்படாத, உனக்கண்டி அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீஸ்கி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீஸ்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா உனக்கண்டி நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பீஸ்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கழுத்துல வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் இங்க யாரை காட்டுறாங்கன்னா அந்த டைரக்டர் தான் காட்டுறாங்க. நீங்க யாருன்னு சொல்லிட்டு லூக் எடுக்கிட்டு இருக்கா. நான் தான் அசகுரா, இந்த ரிசர்ச் லேப்லோட டைரக்டரே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஹெட் ரிசர்ச்சரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சடனா கழுத்தை உடைக்கா. அப்ப நீ தானடா என்ன கிட்னாப் பண்ணது, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு லூக் கத்துறா. நானும் அது பண்ணல, என்னையவே லாக்அப் பண்ணி வச்சிருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா அப்ப உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, அது பண்ணி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லூ. இன்னொரு பக்கம் யாரை கட்டாங்கன்னா சக்கு மூட்டம் ஷின்னையும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் வந்தோம்ல அவனை அடிச்சு பறக்கூட்டாங்க. டேய் நீ தானே டாரசக்கமுட்ட லெஜெண்டரி அசசின், உன்னோட பவர் ஸ்பீடு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டடா, என் ஈக்குவல்ல நீ வரவே முடியாது, இப்போ உன் கழுத்துல ஒரு போடு போட்டேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா சக்குமுட்ட கழுத்துல எதையும் ஒன்று மாட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பாஞ்சு போய் அவனை அடிக்கிறதுக்குள்ள சின்ன அடிச்சு பறக்கூடுதான். நான் எனிமே அடிக்கலன்னு போனா இது என் பேச்சே கைய மாட்டுக்க, அவன் இந்த இன்ஜெக்ஷன் மூலமா எதையும் ஒன்று பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு டேய் உன்னோட பிரெயின் இனிமேல் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் நினைச்சப்படலாம் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா சடனா வந்து சின்ன அடிக்கன்னு நினைக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒன்று அடிச்சு பறக்கூட்டான். அட சின்ன அடிக்கன்னு நினைச்சேன், அப்புறம் அந்த பேட் கை அடிச்சிட்டேன், இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சக்க முட்டு உண்மையிலே சூப்பரா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆசரவா தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் அவங்க சொன்னது எதையும் நான் பேச்ச கேட்கவே இல்லை, ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன் சொன்னேன், உடனே நீங்க உள்ள வச்சு லாக்அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்க கதையில நான் கேட்க விரும்பவே இல்லை, என்ன எதுக்கு இதுக்குள்ள போட்டு அடைச்சானுங்க தான் சொல்லிட்டு லூக் எடுக்கிட்டு இருக்கா. யாருன்னே தெரியாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமா இவன் தான் என்னைய கடத்திட்டு வந்தான் சொல்லிட்டு பக்கத்துல கழுத்து பிடிச்சி எரிச்சிட்டான். ஷின்னு நினைச்சு என்னைய கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷின் வந்து இந்த கிளியர் வாங்கிட்டு அவன் உனக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு ஆசையாக கிடைக்கிட்டு இருக்காரு. ஆமா எனக்கு தெரியும், அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்ததே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப டெலிபதி எபிலிட்டி இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுக்கு நான் தான் சொல்றான் ஆசுராக்கா. அப்ப நான் பிறக்கும் போதே அப்படித்தான் பிறந்தான்னு நினைச்சேன், அப்ப இது அவனுக்கு பவரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூக் எடுக்கிட்டு இருக்கா. அவன் பிறக்கும் போது ஆர்டினரி குழந்தையா தான் பிறந்தான், ஆனா அவன் மேல நான் ஒரு ரிசர்ச் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் என் கூட நல்லா சேராம பழகாம இருந்திருந்தோம்னா அவன் வாழ்க்கையெல்லாம் மறக்காது நல்லா தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பழசெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சின்ன இங்க தான் இருந்திருக்கான், மீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் சொல்றது தெளிவா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களோட கறி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இந்த ஜூஸ் இருந்தா போதும் சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் குழந்தை வேலை பார்க்கணும் எனக்கு அவசியமே கிடையாது சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து நான் அந்த லேப்ல இருந்தா சூப்பர் நேச்சுரல் பவரை யூஸ் பண்ணு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல என்னோட ஃப்ரெண்ட் ஆண்டலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அந்த இடத்த விட்டு சடனா மறைஞ்சு போயிட்டாரு. உடனே இந்த பையனை ஏன்ட்ட விட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த சமயத்துல இருந்தா இவர் தான் அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே மிஷின் கேட்டிருக்கான், என்ன நீங்க ரிசர்ச் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஹியூமனோட மூளை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எப்படி நல்லா என்ன பிராடா கொண்டு போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அது ஒரு சூப்பர் ஹியூமன் பவர்னு சொல்றான். அப்படி என்ன வேலையா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அந்த வேலையை பண்ணா பார்த்து முடிச்சோம்னா அந்த உலகத்துக்கே பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும்டா, எல்லாத்தையும் ஈஸியா நம்ம பாசிபிள் ஆக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சந்தோஷமாக்கி குடுன்னு சொல்றான் அவன். அப்படின்னு சொல்லி ஷின் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் இவனை நல்லபடியா பாத்துருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லபடியாவும் இருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா வேலை பார்த்து களைச்சே போயிட்டாரு. உடனே இவரை பார்த்தா தனியா இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ற ரிசர்ச் எல்லாம் எதுவும் வெற்றிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களே பேசுறாங்க. என்னது நடக்காதா, அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, ஒரு நாள் அவர் கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வார்னு சொல்லிட்டு ஷின்னு தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி அவரு கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா கடைசியா அவர் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இது ஒர்க் ஆயிருச்சுடான்னு சொல்லிட்டு ஆசராக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிறதுல ஷின்னு தூக்கத்தில் நடந்து அங்க இருக்க தண்ணி எடுத்து குடிக்கன்னு சொல்லிட்டு லேப்ல செஞ்சு வச்சு எடுத்து குடிச்சிட்டு அவன் டே ஷின்னு என்கிட்ட பேசுறா அது இதுக்கிட்ட குடிச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியுது, என்ன அது எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவனை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. சரி இவன் நல்லா இருக்கணும் அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான். என்னது நான் நல்லா இருக்கனா, அப்பெல்லாம் நல்லா இல்ல, நான் நைட்டு ஒன்னு எடுத்து குடிச்சேன் அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா யாரெல்லாம் என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் அவனே பேசிக்கிட்டே இருக்கான். நீங்க மிஸ் நாமிக்கை பத்தி தானே யோசிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷின் பேசுறான். யார் என்னென்ன யோசிக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். டாக்டருக்கு ஒண்ணுனா புரியுது, ஆனா இவன் கூட வந்து அதுக்கப்புறம் யாருமே ஒண்ணு சேராமலே இருந்திருக்காங்க. இவன் கூட இனிமேல் சேரவே கூடாது, ஏன்னா இவன் கூட சேர்ந்தோம்னா இந்த எபிலிட்டியை வச்சு நம்ம கதையே முடிச்சிடும் சொல்லிட்டு எல்லாருமே விலகி போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அதை கியூர் பண்றதுக்காண்டி அதுக்கு இன்னொரு மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்கல்ல, இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷின் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் பண்ண ரிசர்ச்னால ஒன்னே எல்லாரும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறாரு. நான் முட்டாள்தனமா அந்த ரிசர்ச் பண்ணி கூட சொல்றான். நீங்க எல்லாம் வந்து நல்லா தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுறான் அவரை. இனிமேல் இந்த லேப்ல நான் இருக்க போறது இல்ல, நான் இனிமேல் இந்த இடத்த விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் அவன் பேர்ந்திருக்கான். உடனே ஆசராக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி கூட நான் பாக்கலன்னு சொல்றாரு. சொன்ன உடனே லூ அப்படியே அழுதுகிட்டே இருக்க அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. ஆனா ஷின் இது வரைக்கும் உங்களை எப்பவுமே தப்பா நினைச்ச மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் அவன் எதையுமே பேசுறதே கிடையாதுன்னு சொல்றாரு லூ. எங்க பாஸ் வந்து ரொம்ப பேச மாட்டாரு, அதனால கிளியரா வந்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அதனால
அதனால மனசாலே கேட்டு இவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து நானே பொறாமப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லூ. பாஸ் மேனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நானும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சேர்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனா சக்கமோட்டோ ஃபேமிலியில வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது சக்கமோட்டோ ஃபேமிலியா, இது என்னடா பண்றது சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு லிக்விட் வச்சிருக்காரு. அந்த லிக்விட் எடுத்து ஊத்துறாரு. ஊத்துனோன்னு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிருச்சு. இது எதுக்குடா நீங்க முதல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களடி சின் வந்து இப்ப ஹைட்டா இருப்பானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டுக்கிற நேரத்துல ஒருத்தன் என்னடா கதை சத்தங்கன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். லூ அடிச்சு பறக்கூடுதா. சரி வாங்க நம்ம எஸ்கேப் மிஷன் போடுவோம்னு சொல்லி லூ கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சின்ன எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை அப்படி ஸ்விட்ச் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் அவன் உடம்பே வந்து பவரை பேர்த்திட்டு பாஞ்சு அடிக்க வரான். என்னெல்லாமோ புதுசா பண்றான். பாஞ்சு அடிக்கிறான். ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான். ஒவ்வொரு சிரிஞ்சிலும் ஒவ்வொரு பவர் இருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதான் ரெண்டு பேரையும். உங்க பஞ்சஸ்லாம் ஒர்க் ஆயிடா, லெஜெண்டரி அசன்சன் கதையை நீங்க முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சிரஞ்சு மணி என்னத்தலாமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா பாஞ்சு வந்து நெஞ்சில சரசரசர குத்தி இறக்குறான் சின்னையே. டே நீ என்னதான் என் மைண்டை ரீட் பண்ணாலும் உன்னோட பாடிலாம் இனிமேல் வந்து இதுக்காண்டி ஒர்க் அவுட்லாம் ஆகாது. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஒருத்தர் எபிலிட்டியை வச்சு இனிமேல் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது சொல்றான். இது வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னது என்னோட எபிலிட்டி வந்து ஒர்த்லெஸ்ஸான்னு சொல்லிட்டு சின்னோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். சடனா சக்கு மட்டும் வந்துட்டான். சின்னோட எபிலிட்டி வந்து நாங்க என்னன்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் விட மாட்டேங்கான். சடனா என்ன பார்த்தா அவன் சிரஞ்சு எடுத்து உடம்புல ஏத்தணும்னு பெரிய மான்ஸ்டர் மாதிரி மாறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா சக்கு மட்டும் அவன் டாக்டிக்ஸை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். டே முன்னாடி போடான்னு சொல்றான். அவன் உன்னை அடிச்சு நொறுக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ரைட் ஜாப்னு சொல்றான். பார்த்தா சக்கு மட்டும் சின்ன சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி வேற லெவலா சண்டை போடுறானுங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவல் நின்னுக்கிட்டு இருக்கான். சக்கு மட்டும் மூளையில யோசிக்கிறத சின்ன வேற லெவலா பண்றான். பார்த்தா பக்கத்துல தானே இருக்கானுங்க. அடிச்சு பறக்க விட்டான் சக்கு மட்டும். அவன் ஈக்குவலுக்கு வர முடியுமா? வேற லெவலா பண்றானுங்க. அடிச்சடியில அவன் மெலிஞ்சிரவே செஞ்சுட்டான். தோத்துறவும் செஞ்சுட்டான். செஞ்சு முடிச்சோடனே சண்டையும் முடிஞ்சிருச்சு. அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. உங்க கழுத்துல இருக்கிறத நான் எடுத்துட்டா, இனிமேல் நீங்க நார்மலா பண்ணுவீங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி கேட்கறாங்க. நாங்க பண்ணதுக்கு தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பும் கேட்கறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து என்னோட பவர் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா என்னோட பவர் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான் ஷின். இப்ப மிஸ்டர் சக்குமோட்டோட இடத்துல வந்து ப்ரொவிஷன் செட்ஸ்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஷின். வர நல்லபடியா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க அங்க உள்ளவங்க. இன்னும் ஒரு மாதிரி சின் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். உங்களோட அட்டாக்கை நான் டாச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஊசி எடுத்து கழுத்துல குத்துற மாதிரி யோசிக்கிறாரு அவரு. இப்பெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறான் அவன். இன்னொரு பக்கம் சரி நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ரெண்டு பேரும் வேகம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. லூ வந்து ஃப்ளோர் B4ல தான் அவன் இருக்கா. அங்கதான் நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு எனிமி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகணும்னு சொல்லிட்டு சக்கு மட்டும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். நாகமா வந்து நீங்க ஆர்டர்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுல இருக்க எல்லாருமே ஸ்ட்ராங்கானாலும் சொல்லி கேட்கறான். ஓப்பனா சொல்ல போனா ஒன்னே மாதிரி ஆள 10 பேர் அதில் ஆர்டர்ல அடிப்பாங்கடா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறானுங்க அவனுங்க. போய்கிட்டே இருக்கிற நேரத்துல சடனா பார்த்து ஏதோ ஒரு ஓப்பன் ஆயிருச்சு. சக்கு மட்டும் கீழே போய் விழுந்துட்டான். சக்கு மட்டும் நம்ம ட்ராப்ல விழுந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்து ஏதோ ஒரு ஓட்டைக்கு போய் விழுந்துட்டான். இங்க பார்த்தா எதிரியை தான் காட்டுறாங்க. எல்லாமே நல்லபடி தானடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரான். இப்ப என் டீம்ட்டே கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. மிஸ்டர் ஒனிகாவும் மிஸ்டர் டக்கமுடியும்னு சொல்லி பேசிட்டு தான் இருக்காங்க. சரி இப்ப ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த மான் தலையும் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஆர்டர்ல இருந்து ரெண்டு பேரும் வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த மான் தலையும் தான் இங்க உள்ள ஹெட்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒனிஷிக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆர்டர்ல உள்ள லேப் டாக்லாம் இங்க எதுக்குடா வந்திருக்குன்னு சொல்றாங்க. உங்க கழுத்தை உடைக்க தான்டா வந்திருக்கோம், வேற எதுக்கு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உங்களை இங்க இருந்து எக்ஸிட் அனுப்ப வேண்டியது என்னோட வேலை, அதுக்கு நான் வழியை காட்டேன்னு சொல்றான். டே ஸ்லர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுங்கடா, அவனை தேடி தாண்டா வந்தோம், அவனை கொல்லாமங்கிறது போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மான் தலையும் பேசுறான். நக்கலா வேற சிரிக்கான். நீங்க JAA பாலிசி எல்லாம் தாண்டி போயிட்டீங்கடா, தேவையில்லாத இல்லீகல் வெப்பன்லாம் நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஹாஸ்டேஜஸ் வேற நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, அதனால நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர்ல இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பாஸ் நாங்க இவனை கொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சடனா பக்கத்துல வந்துட்டு இருக்கானுங்க. டே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்கன்னு சொல்றாங்க. டே வேணா அவனை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு மான் தலையும் பேசுறான். சிசிபா நான் வேணா அவங்கள கொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்கா. ஓசராகியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா பாஞ்சு வந்து ஏதோ கயரை வச்சு அடிச்சு நொறுக்குதா ஒருத்தன் தலையை வெட்டி சாச்சிட்டா. என்னை மன்னிச்சிருக்கேன், நானே எல்லாத்தையும் தப்பிச்சுப்பேன்னு சொல்றான். என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. மூஞ்சில ரத்தம் பட்டுருச்சு, நானும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நாளா ஒன்னும் கோவப்படலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட பேசுறாங்களே தவிர எதிரியை மதிக்கவே மாட்டாங்க. என்னோட ஆளு என்னோட அசால்ட்டா நீங்க கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு மான் தலையினா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் ஒரு இதே கிடையாது சொல்லிட்டு கோவத்தை அந்த மான் கொம்பு தலைவரை ஓபன் பண்றான். உங்க கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு உடம்புல இருந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் உருவ ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா உருவனே அதுல இருந்து கத்தியா வருது. ஹியூமன் லைஃப் நீங்க சாதாரணமாவோட நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே ஓப்பனா சொல்ல போனா நீங்களே நிறைய பேர் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓசராக்கி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருந்ததுல என்னன்னு பார்த்தா ஷீஷிபாவன் நெஞ்சில வெட்டி வீசுறான். அவனும் அவ்வளவு ஃபாஸ்டா தான் இருக்கான். என்னோட மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன், அதை நம்பி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், நான் அவரை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சடனா சுத்தில வச்சு தலையை ஒரு போட்டு போட்டு சுத்திட்டு போயிட்டான். அப்ப நீ ஸ்லருக்கு கீழே தான் ஒர்க் பண்ற அப்படிதானு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஷீஷிபா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒசராக்கி கேட்டுக்கிட்டு இருக்கா. லைட்டில் பிட்டா தான் வெட்டிருக்கான், வேற ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா திரும்பி அந்த கெட்டவன் எஞ்சி வந்துகிட்டு இருக்கான். என் உடம்புல உள்ள ஸ்பைனை மட்டும் நான் வேற லெவலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒன்னும் ஆகாதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மேல இருந்து சக்கமுட்டை கீழே வந்து விழுதான். டேங்க யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஓசராக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஷிஷிபா எல்லாரும் எப்படா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சக்கமுட்டை வராரு. ஓப்பனா சொல்லுனா இதை நம்மளோட புது ஆளு ஓசராகி. இவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன டெடி பேர் மாதிரி அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு ஓசராகி பார்த்துக்கிட்டு இருக்கா. சக்கமுட்டோ நீ தான் லெஜெண்டரி அசசினான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லேபோட லீடர் இவன் தான், வேற எவனும் கிடையாது சொல்லிட்டு ஷிஷிபா சொல்றான். ஒருத்தனால மட்டும் தான் என் மாஸ்டரே இன்ஜுரி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றான் அவன். டே ஸ்லர்ரை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஷிஷிபா கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா என் மாஸ்டரேடா அந்த சமயத்துல அடிச்சிருக்க உன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிட்டு கையில இருக்க கையெல்லாம் கழட்டுறான். உடம்பு ஃபுல்லா வெப்பனா தான் இருக்கு. ஆனா ஓசராகியோ வந்து ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா டெடி பேர் மாதிரி அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு பக்கமா சின்ன வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண் மட்டும் இன்னொருத்த வந்து நிக்கிறான். பார்த்தா அந்த இன்விசிபிள் மேன் தான் வரான். டே லூயாடா நீ அட்டாக் பண்றீங்க, உங்க கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிட்டு சின்னோ பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை கொல்லட்டுமா இல்ல உன்னை கேப்சர் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அந்த இன்விசிபிள் மேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நீ விடுன்னு சொல்றான். எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கதாண்டா செய்யும். ஆனா உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு இன்விசிபிள் மேன் பாஞ்சு சின்ன அடிச்சு நொறுக்குதான். ஆனா ரத்தமா பறக்கு. எங்க இருந்து இவன் அட்டாக் பண்றான், இவனை நான் பார்த்துதான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சின் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கமா என்னன்னு பார்த்தா ஓசராகி அந்த 2 பேரும் போயிட்டாங்க. சக்குமுட்டை கொடுக்கணும்னு இவன் எதிரி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நாங்க போறோம்னு சொல்லிட்டு ஷிஷிபா சொல்றான். சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல சக்குமுட்டை அடிச்சு பறக்க விட்டாங்க. ஓசராகி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டெடி பியர் நல்லா இருப்பாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத அவன் நல்லா தான் இருப்பான், நம்ம மெயின் டார்கெட்டை தேடி நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியலன்னு சொல்ற ஓசராகி. அவர் இப்ப ஷேப் வந்து அந்த அளவுக்கு சரியில்லாம இருக்கலாம். ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு ஈக்குவலா எவனும் கிடையாது. அவர் சாகவும் போறதுலன்னு சொல்றான். இங்க என்ன இன்விசிபிள் மேன காமிச்சிட்டு இருக்காங்க. நீ அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் தானடா பண்ற, அதுவும் மூளையில யோசிச்சு நீ அதை பண்ற அப்படிதானே சொல்லி கேட்கறான். என்னன்னு பார்த்தா அவன் பாஞ்சு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். சின்னுக்கு எல்லாம் ரத்தம் பறந்துகிட்டு இருக்கு. சின்னையே நெஞ்சில குத்திட்டான். டேய் என்னோட டார்கெட் நான் மிஸ் பண்ணதில்லைன்னு சொல்றான். பார்த்தா நெஞ்சில கை வச்சுட்டு கீழே விழுந்தோடனே அந்த இன்விசிபிள் மேனை சுட்டு தள்ளுறாங்க. டே பீஸ்கி இன்விசிபிள் மேன் இங்க பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீஸ்கி வேற லெவல்ல வந்துட்டான். நல்ல டைமிங்டான்னு சொல்றான். ஒரு பக்கம் சின்ன அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.